5.15ல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாமல் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் புக்கில் கைடு எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லோப் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவும் ஆன்சர் கரெக்டாக தான் வருது. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இங்கே ஸ்லோப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது இது y2 ஆகிடும், இது y1, இது x2, x1 ஆகிடும் இல்லையா? அப்போது y2 என்னது 3 -3 -4 டிவைடட் பை x2 என்னது 2 -1. அப்போது -3 இது +4 டிவைடட் பை 1 ஏற்கனவே இல்லையா? டிவைட் பை 1. அப்போது 3 + -3 + 1ன்னா 1/1 = 1. அப்புறம் ஸ்லோப்பு பிசி கண்டுபிடிக்க போகிறோம். தி ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சா என்ன வரும்? இது y2, இது y1, இது x2, இது x1 இல்லையா? அப்போது m = y2 - y1 டிவைடட் பை x2 - x1 = -7. அப்புறம் -3 டிவைடட் பை 4 - 2. அப்போது இது என்னவாச்சு? -7 minus into minus +3 divided by 2 equal to இங்கே என்ன வரும்? -4 divided by 2 கேன்சல் பண்ணால் -2. அடுத்து தி ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிப்போம். அப்போது ஏசி என்னது? m = m1 m2 இது m3ன்னு வச்சுக்கலாம். m3 = y2 - y1 x2 - x1 ஏசி இல்லையா? அப்போ இது ஏசி y2 - y1. அப்போது -7 -4 டிவைடட் பை 4 - 1 = -7 + 4 டிவைடட் பை 3 = -3 டிவைடட் பை 3 கேன்சல் பண்ணால் -1. அப்போது இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குது இல்லையா? இது ரெண்டும் m1 அண்ட் m3 ரெண்டுமே பர்பண்டிகுலர். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், m1 × m2 என்ன வருது? m1 × m2 = -1 இல்லையா? ஏன்னா 1 × -1 = -1. அதனால் இது ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால, இது ஸ்லோப் காட்டுறதுனால இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ட்ரையாங்கிள் ஏபிசி தான், எந்த மாற்றமும் இல்லை.